இதில் வந்து மிளகாத்தூள் மஞ்சள் பொடி போட்டிருக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 2 சீரகம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கணும். இதில் வந்து மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன். இதில் வந்து ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே நான் இது பண்ணிக்குவேன். மிளகா ஒரு 10 காஞ்ச மிளகா. ஒரு 4 பல் தட்டி போட்டுக்கலாம். வச்சு போட்டுக்கலாம். ஒரு 1/2 வெங்காயம், 4 பீஸ், 5 தக்காளி பழம் மிக்ஸ் பண்ணி மசாலாக்குள்ளே போட்டுக்கலாம். இதில் தேங்காவும் போட்டுக்கலாம். ஏற்கனவே மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, காஞ்ச மிளகா ஒரு 10 காஞ்ச மிளகா, தேங்காய் ருப்பிக்கலாம். ருப்பிக்கிட்டோம். ரொம்ப மசாலா இதில் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் அந்த உப்பு போட்டுக்கலாம். தேவையான உப்பு. நல்லா கொதிச்சிச்சு பாருங்க. அந்த டைம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். வெந்தயம் 2 ஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் பொட்டுக்கடல, இது கசகசா, இது பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன் நான். வெந்தயம் நல்லாயிருக்கும். இது மாதிரி பவுட்ரு பண்ணி போட்டால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த கட்டியெல்லாம் இருந்தாக்க உடச்சிக்கோங்க. நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அது போடுறேன் பாருங்க. மீன் தலைங்க இதெல்லாம் போட்டு குழம்பு வைக்கிறோம். மீன் தலைக்கறி குழம்புங்க. அதனால மீன் தலையை போட்டு குழம்பு வச்சிருக்கிறேன் நான். இதில் 2 போட்டுன்றதுக்காக போடுறேன். வெந்துச்சுங்க பாருங்க. மீன் எவ்வளோ டேஸ்ட்டே. கொதிக்குது பாருங்க. பாருங்க மீன் வெந்து விட்டுச்சு நல்லா.